நம்ம நம்ம இந்த இந்த வீடியோவில் வந்து டே 2 அண்ட் டே 3 ஓட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதில் வந்து டே 2வில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டீம் நியூசிலாந்து பிளேட் அகேன்ஸ்ட் டீம் ஆப்கானிஸ்தான். ரெண்டு பேருமே குரூப் டியில் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த மேட்ச்க்கான வென்யூ வந்து சேப்பாக்கோட விக்கெட் வந்து பழைய சேப்பாக் மாதிரி பால் கொஞ்சம் டேர்ன் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் போடாமல் வந்து பால் ஆஃப் த விக்கெட் செம்மையாக பவுன்ஸ் ஆச்சு. பேட்டிங் அடுத்து வந்து நல்ல சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து டிம் சைஃபர்ட் தான் வந்து இந்த மாதிரி கிவிஸ் வந்து ஜெயிக்க வச்சார். அவர் வந்து இந்த மாதிரி went on to score a brilliant 65 runs of 42 balls. அது வந்து கிவிஸ் வந்து அவங்க சேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து டிம் சைஃபர்ட் வந்து ஓப்பனிங் வந்து சேசிங்கில் வந்து went on to score 65 or 42. அதுக்கப்புறம் அவங்க வந்து சேஸ் பண்ணாங்களே 185. அதுதான் வந்து இந்த மாதிரி கிவிஸோட வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் வந்து ஹையஸ்ட் சேஸ் வேறு. அண்ட் அதுக்கப்புறம் டீம் சைஃபர்ட்டுக்கு சப்போர்ட்டிங் ரோல் வந்து இந்த மாதிரி கிளென் பிலிப்ஸ் ப்ளே பண்ணார். அவர் வந்து இந்த மாதிரி வந்தார் பேட்டிங் ஆட வந்தார். ஒரு குயிக் ஃபயர் 42 of 25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். அது வந்து கிவிஸோட பேட்டிங். நம்ம வந்து அதுக்கப்புறம் டீம் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பார்ப்போமா. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி டாப்போட கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்பர் 3ல குல்பதீன் நைப் வந்தார். அவர் வந்து இந்த மாதிரி சப்ளைம் ஷாட் மேக்கிங்கோட ஆடினார். இந்த மாதிரி குல்பதீன் நைப் went on to score 63 runs of 35 balls. அது அவர் அந்த பிக்கப் ஷாட்டு ஃபாஸ்ட் பால்ஸும் சூப்பராக ஸ்கோர் பண்ணார். பால் அப்படியே பவுன்ஸ் ஆனாலும் வந்து அவர் வந்து அந்த அலாங் த பவுன்ஸ் போய் பவுண்டரிஸை ஸ்கோர் பண்ணார். அவங்க ஸோ அந்த மாதிரி குல்பதீன் நைபோட 63 ரன்ஸ்லேருந்து அவங்க வந்து இந்த மாதிரி மொத்தமாக டீமாக ஆடி வந்து டோட்டல் வந்து 180 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து பேட்டிங் டாப் பர்ஃபார்மர்ஸ் சாரி. அதுக்கப்புறம் அலாங் த பால் பார்த்தோன்னா இந்த மாதிரி பவர் பிளேயில் வந்து இந்த மாதிரி லாக்கி ஃபர்கசன் ஸ்ட்ரக் ஏர்லி. இந்த மாதிரி அவர் வந்து ஒரே ஒரு 2 விக்கெட்ஸ் தூக்கிட்டார். ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து இந்த மாதிரி விக்கெட் வரல. இந்த மாதிரி லாக்கி ஃபர்கசன் வந்து அவர் தான் இந்த கிவிஸ் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக போனார். அவர் வந்து 4 overs போட்டு 2 wickets 40 runs அந்த மாதிரி முடிச்சார். அண்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட் கேம் ஃப்ரம் மேட் ஹென்ரி அண்ட் ஜேக்கப் டஃபி அண்ட் ரச்சின் ரவீந்திரா. அவங்க வந்து இந்த மாதிரி 1 wicket ஈச் தூக்கினாங்க. அதுக்கப்புறம் மிச்சல் சாட்னர் வந்து கொஞ்சம் அந்த பவுன்சி விக்கெட்டில் வந்து பால் அவ்வளோ டர்ன் ஆகலை. ஆனால் வந்து ஸ்லோவாக போட்டால் பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு. ஸோ அவர் போடுறது இந்த மாதிரி காற்றுல வந்து இந்த மாதிரி ரப்பர் போட மாட்டார். அவர் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி போடுவார். ஸோ வந்து அந்த விக்கெட்லேருந்து பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வந்து ஸோ அங்கே ஆட சாட்னர் ஆட வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் பார்த்தோம்னா இந்த மாதிரி முஜிபுர் ரஹ்மான் வந்து இந்த மாதிரி ஒரே ஓவரில் வந்து இந்த மாதிரி போத் ஃபின் ஆலன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்து 2 consecutive balls தூக்குனாங்க. முஜிபுர் ரஹ்மான் அதுவும் அவர் இந்த டாலாக இருப்பது அண்ட் ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ வந்து விக்கெட் வேறு பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹைட்டு யூஸ் பண்ணிட்டு
ஃபின்னால கிராம்ப் பண்ணி அவுட் ஆக்கினார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து அடுத்த பால் விக்கெட்டை விட்டு போயிட்டாரு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேட்ச் டிஃபைனிங் கேட்ச் வந்து அவங்க வந்து டீம் ஆப்கானிஸ்தான் வந்து எதுவும் பெருசாக வந்து சூப்பர் கேட்ச்லாம் பிடிக்கல. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு மேட்ச் எங்கே போச்சோன்னா இந்தமாரி ரஷீத் கான் வந்து இந்தமாரி டீம் சைஃபோட கேட்சை வந்து ட்ராப் பண்ணார். அது அங்கே தான் மேட்ச் போச்சு ஃபார் டீம் ஆப்கானிஸ்தான். அது வந்து மார்னிங் மேட்ச் சேப்பாக்கில். நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி செகண்ட் மேட்ச் பார்ப்போமா. செகண்ட் மேட்ச் வந்து இந்தமாரி டீம் இங்கிலாந்து பிளேட் அகேன்ஸ்ட் டீம் நேபாளி வாங்காடியில் வந்து இந்தமாரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அப்செட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சூப்பர் மேட்ச் பார்த்தோம். இந்தமாரி டீம் நேபாள் லாஸ்ட் டீம் இங்கிலாந்து பை ஜஸ்ட் 4 runs. எப்படி ஜஸ்ட் 4 runs சேசிங் 184. அதில் வந்து அவங்க வந்து வெறும் 4 runs தான் தோற்று போனாங்க டீம் நேபாள். நம்ம இப்போ அந்த மேட்சுக்குள்ள போகலாமா. அந்த மேட்ச்சில் வந்து இந்தமாரி டீம் பிளேயிங் ஃபார் டீம் இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி ஜேக்கப் பெத்தலும் ஹாரி ப்ரூக் வந்து ஒரு ஃபியர்லெஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. with both Jacob Bethel and Harry Brook scoring half centuries for each. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணார், ஸ்கோரிங் 39 runs of 18 balls. அண்ட் அதுக்கப்புறம் டீம் நேபாளோட பேட்டிங் பார்த்தோன்னா டீம் அவர் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஷாக் வந்து புல் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து 2024 வேர்ல்ட் கப்பில் வந்து அமெரிக்கா வந்து போய் பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்களோ, அது வந்து யாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தோணவே இல்லை யாருக்கும். இந்த மாதிரி டீம் அமெரிக்கா போய் டீம் பாகிஸ்தான் தோக்கடிப்பான்னு யாருக்குமே தோணல. அதே மாதிரி தான் நேபாள் போய் ஆல்மோஸ்ட் அடிச்சிருப்பாங்க. 6 runs to win of 1 ball இருந்துச்சு. அந்த பாலில் வந்து அந்த பால் பேட்ஸ்மேனால் வந்து கிளியர் பண்ண முடியாமல் வந்து டபுள் ஓட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து நேபாளோட பேட்டிங் பார்த்தோன்னா இந்தமாரி திபேந்தர் சிங் ஏரி, நான் இந்தமாரி முன்னாடியே இதுமாரி பிளேயர் வாட்சஸ் சொன்னதில்ல, நேபாளின்னு திபேந்தர் சிங் ஏரின்னு பேட்ஸ்மேன் ஒருத்தர் வராருன்னு. அவர் வந்து வெண்ட் அவுட் ஸ்கோர் 44 of 29 runs. செம்ம பேட்டிங். என்ன கேட்டால் ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் பஹாதூர் பாம்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார். அவர் தான் இந்த மாதிரி அவர் தான் இந்த மாதிரி அந்த ப்ரெஷர் ஃபேஸ் வந்து அவர் தான் பேட்டிங் ஆனார். ப்ரெஷரை சூப்பராக ஹேண்டில் பண்ணார். அதுவும் அந்த பக்கத்துலேருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதில் ரஷீது, அந்த மாதிரி ஸ்டால் வச்சு தான் பால் போடுறப்போ வந்து அதை வந்து சூப்பராக டேக்கிள் பண்ணார் லோகேஷ் பஹாதூர் பாம். இந்தமாரி அவர் வந்து வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 39 runs of 20 balls, டேக்கிங் த மேட்ச் க்ளோஸ். அதுக்கப்புறம் நம்ம அலாங் வித் பால் பார்த்தோம்னா இந்த மாதிரி சாம் கரன் தான் வந்து அந்த பெனல்டிமேட் ஓவரை போட்டு வந்து இந்த மாதிரி டீம் இங்கிலாந்துக்கு வந்து மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு. அவர் வந்து இந்த மாதிரி கடைசி ஓவரில் வந்து 10 run வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். அண்ட் ஃபார் நேபாள் பார்த்தோம்னா இந்த மாதிரி திபேந்தர் சிங் ஏரி அண்ட் நந்தன் யாதவ் வந்து இந்த மாதிரி 2 wickets ஈச் தோக்குனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டெபியூட்டாண்ட் ஷேர் மல்லா வந்து இந்த மாதிரி பவர் பிளேயில் இந்த மாதிரி மொதல் பாலில் வந்து ஃபில் ஷாட்டோட விக்கெட்டை தூக்குனாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல்டிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஃபீல்டிங்கில் வந்து இந்த மாதிரி டீம் நேபாளோட கேட்சிங் அண்டு கிரவுண்ட் ஃபீல்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிற மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் அயர்லாந்து. அதான் வந்து டே 2 அன்னைக்கு வந்து 3rd மேட்ச். அது வந்து பிளேட் அட்
கொலம்போ. அதில் வந்து அது வந்து சாயங்காலம் மேட்ச். அதில் வந்து இந்த மாதிரி அலாங் வித் பேட் வந்து டாப் பெர்ஃபார்மர்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா வந்து குசால் மெண்டிஸ். அவர் வந்து ஒரு ஷீட் ஆக்கர் மாதிரி ப்ளே பண்ணிட்டார். குசால் மெண்டிஸ் வெண்ட் அவுட் டு ஸ்கோர் 56 runs 43 balls. அவர் வந்து ஒரு பக்கம் பிடிச்சிட்டார். அண்டு அது குசால் மெண்டிஸை சுற்றி எல்லோரும் பேட்டிங் ஆடினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காமிண்டு மெண்டிஸ் வந்து வெண்ட் அவுட் டு ஸ்கோர் 44 runs ஆஃப் ஜஸ்ட் 19 balls. காமிண்டு மெண்டிஸ்க்கும் இந்த மாதிரி குசால் மெண்டிஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் தான் மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்பாக போச்சு. அதுக்கப்புறம் டீம் அயர்லாண்ட் வந்து இந்த மாதிரி ஹாரி டெக்டர் அண்ட் லார்கன் டக்கர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அலாங் வித் பால் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்ரீலங்காவோட ஸ்பின் ட்வின்ஸ் வைண்டு ஹசரங்கா அண்ட் மஹேஷ் தீக்ஷனா வந்து அவங்க வந்து த்ரூ டீம் ஐலாண்ட்ஸ் மிடில் ஆர்டர் வித் 3 wickets ஈச். அண்ட் அதுக்கப்புறம் மதீஷா பத்திரானா வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணார். இந்த மாதிரி பத்திரானா பிக்ட் அப் 2 wickets. ஸோ ஸ்ரீலங்கா டீம் அந்த மாதிரி அலாங் வித் பேட்டும் பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் அலாங் வித் பாலும் பர்ஃபார்ம் பண்ணி டீம் ஐலாண்டு வந்து ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபீல்டிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபீல்டிங் வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்ம பார்த்த மேட்ச் வந்து இந்த மாதிரி டே 2 அன்றைக்கி நைட் மேட்ச்சு. நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிற மேட்ச் டே 3யோட மேட்ச்சு. அது வந்து மார்னிங் மேட்ச்சு. ஸ்காட்லாண்ட் வர்சஸ் இட்டாலி பிளேட் அட் கல்கத்தா. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்காட்லாண்ட் பேட்டிங் ஆட வந்தாங்க ஃபஸ்ட் பேட்டிங். அதில் வந்து ஜார்ஜ் முன்சி வந்தார், ஸ்காட்டிஷ் ஓப்பனர் வந்தார் பாருங்க. அவர் வந்து இந்தமாரி அவர் ஒருத்தரே மொத்த மேட்சை அவரே முடிச்சிட்டாரு. அவர் வந்து வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 84 runs. ஆனால் அவருக்கும் கேட்ச் விட்டாங்க இந்தமாரி டீம் இட்டாலியோட ஃபீல்டர்ஸ். அண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்தமாரி பிராண்டன் மெக்மாலன் வந்து 41 runs ஆஃப் ஜஸ்ட் 18 balls. அதுவும் அந்த சின்ன பொட்டி கிரவுண்டில் ஸ்காட்டிஷ் பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி டீம் இட்டாலியோட போலர்ஸை டாமினேட் பண்ணாங்க கல்கட்டாவில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மைக்கேல் லீஸ்க்கு வந்து அவரும் வந்தார். அவரும் இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டார். வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 22 runs ஆஃப் 5 balls, புஷிங் தி ஸ்காட்டிஷ் டோட்டல் அபவுட் 200. அண்ட் அதுக்கப்புறம் டீம் இட்டாலியோட பேட்டிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி வெறும் பென் மென்னன் டீம் மட்டும் தான் இந்த மாதிரி வெண்ட் ஆன் டு ஸ்கோர் ஹிஸ் மேடன் T20 ஹாஃப் செஞ்சுரி. அண்ட் அலாங் வித் பால் பார்த்தோன்னா இந்த மைக்கேல் லீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ்ட் மேட்ச் வினிங் ஸ்பெல் ஆஃப் 4 wickets 17 runs 4 overs போட்டு tearing through the Italy's lower order, while Mark Watt provided an excellent support with 2 for 24. For Italy, Ali Hassan impressed with an economical 1 for 21 despite the heavy defeat. நம்ம இப்போ ஃபீல்டிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி டீம் இட்டாலியோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து இந்த மாதிரி ஜார்ஜ் முன்சியோட கேட்சை வந்து அவங்க வந்து ட்ராப் பண்ணுது தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட் மேட்ச் டே 3 அன்றைக்கி வந்து ஆடின ஃபஸ்ட் மேட்ச். நம்ம அதுக்கப்புறம் டே 3 அன்றைக்கி ஆடின செகண்ட் மேட்ச் பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி கொலம்போவில் வந்து டீம் ஜிம்பாப்வே பிளேட் அகேன்ஸ்ட் டீம் ஒமான். டீம் ஒமானில் வந்து இப்போ வந்து வர பிளேயர்ஸ் எல்லாம் புது பிளேயர்ஸாக வந்திருக்காங்க. டீம் ஒமானோட கேப்டன் வந்து ஜிதேந்தர் சிங் வந்து ஒரு பிளேயர் கேப்டனாக போட்டிருக்காங்க. அவர் தான் ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்.
இந்த மாதிரி அலாங் வித் பேட் ஜிம்பாப்வே வர்சஸ் ஒமான் மேட்ச்சில் வந்து அலாங் வித் பேட் ஃபார் ஜிம்பாப்வே வந்து இந்த மாதிரி சேஸை வந்து பிரைன் பென்னட் வந்து சூப்பராக கைட் பண்ணார். டு பி சப்போர்ட்டட் பை பிரெண்டன் டெய்லர் அவர் வந்து இந்த மாதிரி வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 31. ஆனால் அவரால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிக்க முடியல, ஏன்னா அவர் வந்து ஹர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராஜா வந்து அதுக்கப்புறம் வந்தார். அவர் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டார். இந்த மாதிரி மொத்த டார்கெட்டும் வந்து வாஸ் 103 தான். அது வந்து அவங்க ஜிம்பாப்வே வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபார் ஒமான் வந்து இது மாதிரி ஒமானி விக்கெட் கீப்பர் விநாயக் சுக்லா மட்டும் தான் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 28 runs of 21 balls. along with the ball பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜிம்பாப்வேஸ் ஃபாஸ்ட் பால்ஸ் crushed Oman early, blessing Musarbani and Richard Ingrava. முசர்பானி நல்லா ஹைட்டாக இருப்பார். அண்ட் அவர் அந்த பவுன்சர்ஸு ஸ்லோவர் பவுன்ஸ்லாம் சூப்பராக போடுவார். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் இன்கிராவா வந்து ஒரு லெஃப்ட் ஆஃப் குவிக் பவுலரு. பாலை வந்து ஆஃப் த விக்கெட் வந்து சூப்பராக ஸ்விங் பண்ணுவார். ஸோ ரெண்டு பேருமே வெண்ட் ஆன் டு பிக்அப் 3 wickets ஈச், டிஸ்ட்ராயிங் த ஒமானி டாப் ஆர்டர். அதுக்கப்புறம் வந்து பிராட் ஈவன்ஸ் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பால்ஸ் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. வித் ஈவன்ஸுக்கும் 3 wickets தூக்குனாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணி வந்து இந்த மாதிரி டீம் ஜிம்பாப்வே வந்து டீம் ஒமான் வந்து கம்ப்ளீட்டாக அலாங் வித் த பால், அலாங் வித் த பேட் அண்ட் ஆல்சோ இந்த ஃபீல்டு வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்க போகிற மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் கனடா. அது வந்து அது வந்து அந்த மேட்ச் அஹமதாபாத்தில் ஆடினாங்க. அங்கே சேசிங் கஷ்டம். ஆனால் வந்து இந்த மாதிரி அலாங் வித் பேட் வந்து இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இந்த மாதிரி மார்க்கம் வந்து இந்த மாதிரி ப்ரூட்டலாக ஸ்டார்ட் பண்ணார். அவர் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 59 runs of 32 balls, 180 ஸ்ட்ரைக் ரேட்டில். அதுக்கப்புறம் ரைன் ரிக்கல்டன் வந்து 33 ஸ்கோர் பண்ணிட்டு அவரும் அந்த மொமெண்டமாக கண்டினியூ பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் டேவிட் மில்லரும் ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸும் வந்து ஃபினிஷிங் டச்சை ப்ரொவைட் பண்ணாங்க. David Miller went on to score 39 runs, not out, and Tristan Stubbs went on to score 34 not out, pushing the total to 213 for 4 in 20 overs. ஸோ இந்த மாதிரி கனடாவுக்கு வந்து போன டார்கெட் வந்து 214. அது வந்து அவங்களுக்கு வந்து வே அவுட் ஆஃப் தேர் ரீச். ஆனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஹன்ஷ் பட்டேல் அது மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, சேஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து பண்ண முடியல. அலாங் வித் பால் வந்து இதுமாரி ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் ஃபார் கனடா வந்து இந்த மாதிரி ஹன்ஷ் பட்டேல். அவர் வந்து அவர் went on to pick 3 wickets for 31 runs in 4 overs. But South Africa's bowling headlined by Lungi Ngidi, who struck the first ball with a golden duck and ripped through Canada's top order in the power play. ஸோ இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த மாதிரி எப்படி ஜிம்பாப்வே வந்து ஒமானை வந்து டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கனடாவை டாமினேட் பண்ணாங்க. ஆனால் ஒமானுக்கும் கனடாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒமான் வந்து பெருசாக ஃபைட்டே பண்ணல. ஆனால் கனடா வந்து கனடா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஃபீல்டிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபீல்டிங் வந்து கனடாவோட ஃபீல்டிங்கோட மைல்ஸ் அப்பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டே 2 பார்த்துட்டோம், டே 3 பார்த்துட்டோம். நம்ம வந்து
நம்ம நம்ம வந்து நம்ம பார்த்த 3 days வந்து இந்த மாதிரி டீம்ஸ் லைக் கனடா, அப்புறம் நேபாள், அப்புறம் ஸ்காட்லாண்டு, இட்டாலி, அப்புறம் வந்து டீம் யூஎஸ்ஏ, அவங்களாம் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பிளேயிங் டீம்ஸ் வந்து நல்ல காம்படிஷன் தராங்க. யூஎஸ்ஏ வந்து ஆல்மோஸ்ட் டீம் இந்தியா வந்து நல்லா சோக் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பாகிஸ்தானை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம போக போக பார்க்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அண்டர் டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.